தமிழகத்தின் தலைநகர் சென்னை 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏற்பட்டிருந்த பெரிய வெள்ளத்தினால இந்த நகரமே 3 நாட்களுக்கு மூழ்கி இருந்தது. ஏர்போர்ட் ஷட் டவுன் ஆயிருந்தது. பல குடியிருப்பு பகுதிகளில் 10 அடிக்கு மேலே தண்ணி போச்சு. இப்போ நம்ம நின்றுகிட்டு இருக்கிற சைதாப்பேட்டை மறைமலை அடிகள் பாலத்துக்கு மேலே தண்ணி வந்தது. இவ்வளவு தண்ணி எங்கிருந்து வந்தது? பிழைப்பு தேடி வந்த பலருக்கும் இந்த ஊர் வாழ வைக்கிற சென்னையாக இருந்தது. இன்னைக்கு இந்த நகரம் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பல குடியிருப்பு பகுதிகளில் தண்ணி வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அரசு தரப்பு வாதம் தான் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி தான் நம்ம பயணிக்க போகிறோம். இந்த பதில்களை இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்போகுது. உணவு, உடை, இருப்பிடம்னு அத்தியாவசிய தேவைகளுக்காக மனுஷங்க வரலாறு நெடுக தொடர்ந்து இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. வளர்ச்சிங்கிறதும் அதை ஒட்டிய வேலை வாய்ப்புகளும் நகரத்தை மையப்படுத்தி தான் நிகழுது. இன்றைய நவீன உலகத்துல மக்கள் நகரத்தை தேடி வர்றதும் அங்க தங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான குடியிருப்பை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறதும் இயல்புதான். ஆனா அந்த இயல்பே மக்களையும் அவங்களோட உடைமைகளையும் பல ஆண்டு உழைப்பையும் பெருவெள்ளம் வந்து விழுங்கினா சென்னையில அதுதான் நடந்தது. 13 வருஷத்துக்கு முன்னால தாமிரபரணி கரையோரத்துல இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்தாரு செந்தில்குமார். தன்னோட உழைப்பையெல்லாம் இங்க கொட்டி 35 லட்சத்துல ஒரு வீட்டை வாங்கினாரு. தான் அனுபவிக்காத வசதிகளையெல்லாம் தன்னோட குழந்தைகள் அனுபவிக்கணும்னு நினைச்சாரு. செந்தில்குமாரோட கனவுகளை சமீபத்திய வெள்ளம் களைச்சு போட்டுருச்சு. இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் படித்து மேலே வந்து லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. பசங்களுக்காண்டி எல்லாம் பார்த்து ஒன்றா வாங்கினோம். எல்லாமே இப்போது கையை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் ஜீரோ வாழ்க்கையிலேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். குடும்பத்துக்காக பல கனவுகளை தொலைக்கிறாங்க பெத்தவங்க. பிள்ளைங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா தன்னோட கடமை முடிஞ்சுதுன்னு நினைப்பாங்க. அப்படி தன்னோட கடமையெல்லாம் முடிச்சிட்டு சாய்வு நாற்காலியில ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய தன்னோட மனைவியோட நிம்மதியா கழிக்கலான்னு நினைச்சாரு கண்ணப்பன். இந்த இடத்துக்கு வீடு கட்டி வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். எங்களுக்கு அளவிடாத மகிழ்ச்சி. எங்களுக்கு பிள்ளை குட்டிங்க, எங்களுக்கு சொந்த இடம், நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, நிம்மதியாக இருப்போம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ ரிட்டையர்மெண்ட் காலத்தில் எங்களுக்கு இதை மாதிரி ஒரு பேரழிவு வரும்னு நாங்கள் கனவு கூட எதிர்பார்க்கல. பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறதே பெரிய சாதனை தான். ஆனா இந்த பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பெரிய கவலை வந்து சேர்ந்திருக்கு. புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு போகாத நிலைமையில தவிக்கிறதா சொல்றாங்க தாம்பரத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி. 92 வந்தோம். வந்தப்போ என்ன சொன்னாங்க, இந்த இடம்லாம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வீடு கட்டிட்டு வந்தோம். எல்லோரும் சொன்னாங்க நல்லா டெவலப் ஆகும், நல்லா இதாக இருக்கும். சரிண்ணா, மெயினாக தண்ணிக்கு தான் மெயின். தண்ணி நல்லா இருக்கும் அப்படி. நாங்களாம் சிட்டியில் இருந்தோம். சிட்டியில் இருந்தப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வந்ததே. இப்போ தான் தெரியுது இந்த அளவுக்கு. ஆனால் டெவலப் ஆனாலும் இந்த அளவுக்கு தண்ணி வர்றதுனால எங்களால் தாங்க முடியல. வாடகையெல்லாம் மலையளவுக்கு ஏறி போயிருந்தாலும் காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நல்ல ஏரியால தங்கணும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அப்படி அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த பலர் இன்னைக்கு நிவாரணத்துக்காக கையேந்தி நிக்கிறத தாங்க முடியலன்னு சொல்றாங்க. தேர்தல் வரும்போது டிவி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, இன்னைக்கு இழந்து நிக்கிறோம். அப்படிப்பட்டது ஏதாவது எங்களுக்கு செய்ய வரீங்களா? செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை செய்ய மாட்டேன்றீங்க. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களோட நடுத்தர மக்களை பொறுத்த வரைக்கும் கை கட்டி நிற்க முடியலை, கையேந்தி நிற்க முடியலை. நடுத்தர கௌரவ ஏழைகளாகி போனோம். நாங்கள் 30ஆம் தேதி இரவு கிறிஸ்மஸ்க்கு நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா 30th நைட்டு எங்களுக்கு டிசம்பர் 1 எங்களுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ சர்ச்சிலேருந்து கேரல் வராங்கன்னு சொல்லி வீடை அப்படி வண்ணமயமாக்கி வச்சிருந்தேன். மறுநாள் இருள் சூழ்ந்து போச்சுது. இப்போ ஏற்பட்ட வெள்ளம் 100 வருஷத்துக்கு முன்னால வந்த வெள்ளத்தை ஒத்திருந்ததுன்னு வானிலை அறிக்கையை பார்த்தவங்க சொல்றாங்க. 2005 கூட பெரிய வெள்ளம் வந்ததே. அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட நிலைமை என்னாச்சு? அடுத்த வெள்ளத்திலேயாவது பாதுகாப்பான பகுதிக்கு போயிடணும்னு அவங்க நினைச்சாங்க. இப்போ சென்னையில எந்த பகுதியில தங்கினாலும் பாதுகாப்பு இல்லைங்கிற செய்திய மழை கொடுத்துட்டு போயிருக்குதுன்னு சொல்றாங்க ராகினி.
இவங்க இப்படி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. நான் வந்து எஸ்கே அவனியில் ஃபஸ்ட் டைம் இருந்தேன். அப்போ வந்து 2005ல் இதே மாதிரி வெள்ளம் வந்தது. அப்போவும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து இப்போ வந்து இங்கே 2 வருஷமாக நான் இங்கே வாங்கிட்டேன். இங்கே வாங்கியும் வந்து இந்த வெள்ளத்துலேயும் எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. வெள்ளம் வந்து எல்லாமே இதுவாகிடுச்சு. எல்லோரும் மற்றவங்களதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொருள் இதெல்லாம் போனதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வந்து இதுக்கும் மேலே எங்கேயோ போனோன்னா ஏதாவது வெளியூரில் தான் போய் நாங்கள் செட்டில் ஆகணுமா, என்ன ஏது வழி தெரியல. வீடுகளை மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கைய கடுமையா பாதிச்சுட்டு போயிருக்குது இந்த மழை. நோய் காலங்கள்ல மக்களுக்கு தேவையான மருந்த வித்து வாழ்க்கைய ஓட்டிட்டு வந்தது ராஜலட்சுமியோட குடும்பம். இன்னைக்கு கடையில இருந்த பல லட்சம் ரூபாய் பொருட்களையும் விலை உயர்ந்த வீட்டு உபயோக பொருட்களையும் இழந்துகிட்டு நிக்கிறாங்க. எதுவுமே நாங்கள் என்னால் சேவ் பண்ணி எடுத்து வைக்கவும் முடியல. பசங்களோட புக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஜாஸ்தி வரதை வந்து எங்களால் அப்படியே கண்ணுக்கு நேராக பார்த்தோம். எங்கள் பொருள் நாங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே கண்ணுக்கு நேராக அழியிறத நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். வேறு வழி இல்லை, உயிர் படைச்சா போதுங்கிறனால ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஒரு 2 days அங்கே தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒரு 10 o'clockலேருந்து தண்ணி எவ்வளோ மேலே வருதுங்கிறத நான் மேலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் வீடு ஃபுல்லாகவே எல்லாமே முங்கிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே இனிமேல் திருப்பி நாங்கள் ஒரு புது குடித்தலம் ஆரம்பிக்கிற மாதிரி, ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி லைஃப் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. பெரியவங்களோட கனவும் உலகமும் வாழ்க்கைய பத்தின புரிதலும் வேற. தொடர் மழையால 1 மாசத்துக்கு மேல பள்ளிகள் இயங்கவே இல்லை. தொடக்கத்துல குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா விடுமுறைய கொண்டாடினாங்க. டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல வெள்ளம் வந்தப்போ குழந்தைங்களுக்கும் அது பெரிய பயத்தை விதைச்சுது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் முடிச்சூர் அமுதம் நகர் பகுதியை சேர்ந்த 4.5 வயசு குழந்தை ரிஹான். எவ்ரி 15 minutes லைக் ஒரு படியா ஏறிண்டே இருந்தது. அப்போ திஸ் சைல்டு வாஸ் ஸோ ஸ்கேர்ட். அவன் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. ஆல்ரெடி அவனுக்கு ஒரு பயம் தண்ணியாகவே. ஃபர்ஸ்ட் வாட்டரே ஒரு அளவுக்கு தண்ணி வந்துட்டுது. செகண்ட் வாட்டர் தண்ணி ஏறிண்டே போகும்போது அவனுக்கு என்ன சொல்கிறது, பேச்சு இல்லை, யாருக்கிட்டும் பேச மாட்டான். he was holding on to his அப்பா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டு அவன் அறியாமே அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் when he got up, when he saw the full area flooded with water, நாங்கள் எவ்வளோ பாலும் கொடுக்குறோம், தோசை கொடுக்குறோம், he was not ready to accept anything. இந்த அளவுக்கு குழந்தைங்களோட மனசை பாதிச்ச இந்த வெள்ளத்துக்கு பலரும் பல காரணம் சொன்னாலும் ஆக்கிரமிப்புகள் தான் காரணம், ரியல் எஸ்டேட் காரங்க தான் காரணம்னு நிறைய பேரு பேச தொடங்கிட்டாங்க. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்கலாம்.